இந்த ஏற்றம் தொடருமா அப்படின்பது நிச்சயமாக ஒரு கேள்வி. அடுத்த கட்டத்துக்கு இது நகருமா? எப்படி இது முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்துஸ்தான் காப்பர் சொல்கிறோம், இல்லை இந்துஸ்தான் ஜிங்க் சொல்கிறோம், இல்லை நால்கோ சொல்கிறோம். இதெல்லாம் கடந்த ஒரு வருடத்திலே பார்க்கும்போது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துள்ளன. உலக நாடுகளுக்கு, மற்ற நாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்ற ஒரு அறிவிப்பு வந்தமையானால் அந்த நேரத்தில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. எந்த காலகட்டத்தில் நம்ம வாங்குகிறோம், லோவில் வாங்குகிறோமா அல்லது ஹையில் வாங்குகிறோமா, இதையெல்லாம் கண்டு, அதாவது இதற்கான ஆராய்ச்சிகள் நாம் நிச்சயமாக செய்து கொண்டு அதன் பிறகுதான் நமது முதலீடுகளை தொடங்க வேண்டும். சுழற்சி முறையில் பார்க்கும்பொழுது ஒரு 10 வருடம் அல்லது 15 வருடம் கலந்து பார்க்கும்போது நிச்சயமாக தேவை அதிகரிக்கும், உற்பத்தி குறைந்து காணப்படும், விலை ஏற்றம் நடைபெறும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தற்போது காப்பருக்கு ஏற்பட்டுள்ளது. வணக்கம் நேயர்களே. இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது கடந்த ஒரு மாத காலமாகவே பார்க்கும்பொழுது உலோகங்களில் மிக அதிகமாக விலை ஏறக்கூடிய ஒரு கமாடிட்டியாக பார்க்கப்படுவது காப்பர். இந்த காப்பர் விலை உயர்வு என்பது சமீப காலமாக இல்லாமல் கடந்த ஒரு 6 மாத காலமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பார்க்கும்பொழுது இன்றைய விலை தற்போது பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட $12,900 ஒரு மெட்ரிக் டன்னுடைய விலையானது LME பிரைஸு தற்பொழுது புதிய உச்சத்தில் வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. 2011ஆம் ஆண்டில் இந்த மாதிரியான ஒரு காப்பருடைய விலையானது LME பிரைஸில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு $11,000 காணப்பட்டது. அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. ஆக இந்த காப்பருடைய விலை ஏற்றத்திற்கு என்னென்ன காரணங்கள், காப்பரனுடைய மீதான முதலீடுகளை நாம் எப்படி செய்யலாம்? இப்போது சென்ற வருடத்தில் பார்க்கும்பொழுது நம்ம தங்கத்தில் முதலீடு செய்திருந்தோம், வெள்ளியில் முதலீடு செய்திருந்தோம். அதனுடைய சிறப்பான ஆதாயத்தை கொடுத்தது நம்முடைய முதலீட்டாளர்களுக்கு. அதே போல் இப்பொழுது காப்பரனுடைய முதலீடுகள் நாம் எப்படி செய்வது, அது பற்றிய சில செய்திகளை நாம் பார்க்கலாம். அதாவது இப்போது காப்பரனுடைய முதலீடானது நேரடியாக நம்ம ஒரு MCXலையோ அல்லது மற்ற முதலீடுகளாக நேரடியாக ஒரு ஃபிசிக்கல் காப்பராக வாங்கி வைப்பது ஒரு விதமான முதலீடாக இருந்தாலும், இது தவிர நம்முடைய முதலீட்டாளர்களாக இருப்பவங்க பார்க்கும்போது சிறு முதலீட்டாளர்கள் எப்படி அதை பயன்படுத்துவது என்றால், இந்த காப்பர் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் BSEலையும் சரி NSEலையும் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றன. அத்தகைய நிறுவனங்கள் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நம்ம இப்போ இந்துஸ்தான் மோட்டார்ஸ் எடுத்துக்கொண்டால் அவர்கள் காப்பர் உற்பத்தியில் இருக்கிறார்கள். அதே போல் சில்வர் உற்பத்தி எடுத்துக்கொண்டோமேனால் இந்துஸ்தான் ஜிங்க் அந்த நிறுவனம் வெள்ளியையும் உற்பத்தி செய்கிறார்கள், அதே சமயத்தில் ஜிங்கையும் உற்பத்தி செய்கிறார்கள். அதுபோல் நால்கோ என்று எடுத்துக்கொண்டோமேனால் அலுமினியம் முதன்மையான ஒரு உற்பத்தி செய்யும் நிறுவனமாக காணப்படுகிறது. ஆக பல்வேறு நிறுவனங்கள்லாம் இருக்கின்றன. பட்டியலிடப்பட்ட பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள்ல நாம் ஆராய்ந்து அதன் மீதான ஒரு நிதிநிலை பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம நிச்சயமாக அதை தரவாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆராய்ந்து பார்த்து அதன் மீதான முதலீடுகளை நாம் மேற்கொண்டோமானால் நிச்சயமாக ஒரு வரும் காலத்தில் புதிய ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய சில கமாடிட்டி சார்ந்த நிறுவனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பலாபலன்களை நாம் கிடைக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்கும் என்று நான் பார்க்கின்றேன். ஸோ இப்போ இந்துஸ்தான் காப்பர் சொல்கிறோம், இல்லை இந்துஸ்தான் ஜிங்க் சொல்கிறோம், இல்லை நால்கோ சொல்கிறோம். இவையெல்லாம் கடந்த ஒரு வருடத்திலே பார்க்கும்பொழுது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துள்ளன. அதாவது கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரித்து வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. இந்த ஏற்றம் தொடருமா அப்படின்பது நிச்சயமாக ஒரு கேள்வி. அடுத்த கட்டத்துக்கு இது நகருமா? எப்படி இதில் முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்யலாமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே இந்த துறையில் ஏற்பட்டுள்ள, அதாவது இந்த காப்பர் உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பல்வேறு சிக்கல்கள், அதாவது உற்பத்தி சார்ந்த சில தடைகள், சிலி என்கின்ற நாட்டில் ஏற்பட்ட சில தடைகள் காரணமாகவும், அதே போல் இந்தோனேஷியாலையும் அந்த உற்பத்தி மைனிங்கில் ஏற்பட்ட சில டிஸ்டர்பன்சஸ், கிட்டத்தட்ட வெள்ளம் அந்த மைனிங் எல்லாம் மீண்டும் அதை உற்பத்தியை தொடங்குவதற்கு பெரிய அளவிற்கான கால நேரம் அதிக பிடிக்கும் என்ற காரணத்தினால் இந்த விலையேற்றம் ஆரம்பமானது. அதே சமயத்தில் தொடர்ச்சியாக தற்பொழுது ஏஐனுடைய பயன்பாடு மற்றும் மற்ற EV வெஹிக்கிள்ஸினுடைய பயன்பாடு அதிகரித்து காணப்படுவது, டேட்டா, இது மாதிரியான பல்வேறு தொழில் சார்ந்த தேவைகள் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுவதன் காரணமாக இந்த காப்பனுடைய தேவையும் ஒரே நேரத்தில் அதிகரிக்கிறது. உற்பத்தியில் சப்ளை செய்யக்கூடிய இடத்துல உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அவற்றை அந்த மீட் அவுட் பண்ணுவதற்கான டிமாண்ட் அண்ட் சப்ளைல ஒரு மிஸ்மேட்ச் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த விலையேற்றம் தொடர்ந்து காணப்படுகிறது. இந்த LME பிரைஸை பார்க்கும்போது எப்போதுமே இந்த கமாடிட்டியினுடைய தன்மையை நாம் முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கமாடிட்டியினுடைய விலை நகர்வு என்பது எதன் அடிப்படையில் நடைபெறுகிறது? முக்கியமாக விலை ஏற்றம் என்பது உற்பத்தி குறைந்தாலோ அல்லது தேவை அதிகரித்தாலோ விலை அதிகரிக்கும். இது முதல் பாயிண்ட்.
இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சப்ளை அதிகரித்தாலோ அல்லது அதே சமயத்தில் தேவை குறைந்து காணப்பட்டாலோ அல்லது விலை இறக்கம் அடையும். அதாவது விலை எப்போது இறங்கும் என்றால் 2 காரணங்களில், அதே போல் விலை அதிகரிப்பதற்கும் 2 காரணங்கள். ஸோ இதில் இப்போ எப்படி நடக்குதுன்னாக்கா, தேவையும் அதிகரித்து உற்பத்தியும் குறைந்து காணப்படுவதன் காரணமாக ஒரு டபுள் பொனான்சாமாக இது காணப்படுகிறது. இதன் காரணமாக தான் இந்த கமாடிட்டியினுடைய விலையேற்றம் தவிர்க்க முடியாத ஒரு இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, கமாடிட்டியுடைய பிஹேவியர் ஆஃப் கமாடிட்டிஸ் என்பதை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கமாடிட்டியினுடைய விலையேற்றம் பல்வேறு காரணங்கள், இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை தாண்டி பல்வேறு அதர் பேராமீட்டர்ஸும் இருக்கின்றன. ஒரு நாடு இப்பொழுது ஏற்றுமதி செய்வதை தடுக்கிறது என்று எடுத்துக்கொண்டோமேனால், உலக நாடுகளுக்கு மற்ற நாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் என்ற ஒரு அறிவிப்பு வந்தமையானால் அந்த நேரத்தில் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உதாரணத்திற்கு இப்போ இந்த 2026 ஜனவரி தொடங்கி பார்க்கும்பொழுது சில்வர் ஏற்றுமதியை சைனா தடை செய்வதாக அறிவித்தது. இப்போ அதன் காரணமாக இந்த விலையேற்றம் மேலும் அதிகரித்து காணப்படுகிறது. ஏற்கனவே விலை அதிகரித்த நிலையில் இப்படிப்பட்ட அறிவிப்புகள் மீண்டும் இந்த விலையேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து செல்வதற்கு காரணமாக அமைகிறது. அல்லது அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது பல்வேறு நாடுகளில் விதிக்கப்படுகின்ற வரி விதிப்பு முறைகள். தற்போது அமெரிக்கா விதிக்கின்ற வரி விதிப்பு முறைகள் காரணமாக அந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது அதில் ஏற்படுகின்ற தடைகள் மற்ற நாடுகளுக்கு பின்விளைவுகளாக ஏற்படுகின்றன. ஒவ்வொரு நாடுகளும் தக்க வைத்துக் கொள்கின்றன. அதாவது இனிமேல் நாம் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே காப்பரை நாம் இறக்குமதி செய்யாமல் மேலும் இறக்குமதி செய்ய போனாலும் அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றது. ஸோ இப்படி ஒரு காரணத்திலையும் சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ் இவையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் விலை ஒரே திசையில் நகர்ந்து செல்லும். அதன் பிறகு ஏனென்றால் இப்போது அது உதாரணத்துக்கு 2011 பிறகு இந்த காப்பருடைய விலை அந்த $11,000 பிறகு சரிந்து கிட்டத்தட்ட ஒரு $6,500 $7,000 தொடர்ந்து ஒரு 10 ஆண்டுகளாக வர்த்தகம் நடைபெற்றது. அதன் பிறகுதான் இப்பொழுது இந்த விலையேற்றத்தை நாம் பார்க்கின்றோமே தவிர, ஸோ காத்திருப்பு காலம் என்பது, வெயிட்டிங் பீரியட் என்பது மிக அதிகமாக இருக்கும். கமாடிட்டி சார்ந்த முதலீடுகளில் நாம் மிகவும் கவனத்துடன் கையாள வேண்டியது. இது எல்லாருக்கும் வருமா? இந்த மாதிரியான தொடர் செய்திகளை நாம் உள்வாங்கி கொண்டு அதற்கான ப்ரிப்பரேஷன்ஸ் நம்ம அதற்கான எந்த காலகட்டத்தில் நம்ம வாங்குகிறோம், லோவில் வாங்குகிறோமா அல்லது ஹையில் வாங்குகிறோமா, இதையெல்லாம் கண்டு அதாவது இதற்கான ஆராய்ச்சிகள் நாம் நிச்சயமாக செய்து கொண்டு அதன் பிறகு தான் நம்ம முதலீடுகளை தொடங்க வேண்டும். ரெண்டாவது, இந்த கமாடிட்டியில் பார்க்கும்போது ஹேர்டு மென்டாலிட்டின்னு ஒன்று இருக்கும். அதாவது எப்படின்னாக்கா, எல்லாரும் இதை பற்றியே பேச ஆரம்பிப்பார்கள். அதாவது எங்கு போனாலும் எந்த செய்திகள், எந்த ஒரு மீடியாவோ அல்லது எதை எடுத்தாலும் இந்த ஒரே ஒரு கமாடிட்டியை பற்றி அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்போது நமக்கும் என்ன ஒரு உள் உணர்வு என்ன தோன்றும் என்றால், நாமும் இதில் பணம் பண்ணலாம் என்கின்ற ஒரு நிச்சயமாக நமக்கு ஒரு ஆசை வரும், அல்லது அதன் மீதான முதலீடு ஈர்ப்பு வரும். ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு கமாடிட்டியில் எப்பாவது ஒரு நீண்ட நாட்களாக விலை ஏறாது இருக்கின்ற கமாடிட்டி மீது முதலீடு செய்து வெயிட்டிங் பீரியட் என்று சொல்லக்கூடிய கால அவகாசத்தை நாம் அதிகமாக கொடுத்தோமே ஆனால் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது, இப்போ சென்ற வாரம் காப்பர் வாங்கியிருந்தால் இந்த வாரம் நிச்சயமாக பணம் அடைந்திருக்கலாம். ஆனால் இந்த வாரம் வாங்கியிருந்தால் அடுத்த வாரம் பணம் பண்ணுவோமா என்பதில் மிகவும் ஒரு கேள்விக்குறியான செய்தியாக தான் நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக ஏறலாம். பட் இருந்த போதிலும் நாம் எப்போதுமே கமாடிட்டியின் மீதான முதலீடுகள் என்பது மிகவும் யாரும் அதை பற்றி பேசாத காலகட்டத்தில், அதாவது அந்த துறையை சார்ந்த முதலீடுகள் மிகவும் குறைந்து காணப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, மைனிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சு போயிடும். ஏன்னா விலை இல்லாத காரணத்தால் புதிய முதலீடுகள் அந்த துறையில் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நாம் முதலீடுகள் செய்து அதன் பிறகு ஒரு காலகட்டத்தில் ஒரு சுழற்சி முறையில் பார்க்கும்பொழுது ஒரு 10 வருடம் அல்லது 15 வருடம் கலந்து பார்க்கும்போது நிச்சயமாக தேவை அதிகரிக்கும், உற்பத்தி குறைந்து காணப்படும், விலையேற்றம் நடைபெறும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தற்பொழுது காப்பருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆக LME பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 12,500க்கு மேலே வர்த்தகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் வரும் காலத்தில் இது இன்னும் 6 மாத காலமோ அல்லது இன்னும் 1 வருட காலமோ இதே நிலை தொடர்ந்தால், அதாவது நான் சொல்லுகின்ற இந்த மைனிங்கில் வரக்கூடிய இடர்பாடுகள் அல்லது இந்த வரி விதிப்பு முறைகள் இவையெல்லாம், இந்த தடைகள் எல்லாம் மீண்டும் நீடிக்கும் பட்சத்தில் புதிய உச்சங்களை தொடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. முதலீட்டாளர்கள் மிகுந்த கவனத்துடன் தங்களது முதலீடுகளை தேர்வு செய்து இந்த துறை சார்ந்த பங்குகளையும் வாங்கலாம். அதுதான் முக்கியமாக நான் சொல்கிறது. அதாவது நேரடியாக காப்பர் மீது முதலீடு செய்வதை தவிர்த்து இந்த துறை சார்ந்த இந்த நிறுவனங்கள், நம்ம இந்திய நிறுவனங்கள் இந்த துறையில் ஈடுபட்டுள்ள, காப்பர் உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள பல்வேறு நிறுவனங்கள் இருக்கின்றன. அதில் அவருடைய ப்ரொமோட்டர்ஸுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கின்றன, கடந்த காலத்தினுடைய
அதனுடைய ஹிஸ்ட்ரி எப்படி இருக்கிறது, அதனுடைய அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறது, எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் என்ன இருக்குது, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸனுடைய டிஏனுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, இது மேலும் இதில் மீதான முதலீடு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா, இவையெல்லாம் ஆராய்ந்து முதலீடு செய்து நிச்சயமாக நாம் ஆதாயத்தை பெறலாம். வணக்கம்.